நண்பர்களே, இந்தியா வெர்சஸ் ஆஸ்திரேலியா 3வது டி20 மேட்ச் வந்து இன்னைக்கு விளையாட போறாங்க. ஃபர்ஸ்ட் டி20 தான் அப்படி போச்சு. 2வது டி20 அதுக்கு மேல அமோகமா போச்சு. இந்தியா மண்ண கவுனாங்க. ஜெய் சேஸ்லோட பவுலிங்க தாக்கு பிடிக்க முடியாம இந்த மேட்ச்ல இந்தியா சீரிஸ்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு லெவல்ல இருக்கணும். அதாவது சீரிஸை நம்ம வந்து விட்டுறக்கூடாது அப்படின்னா கம்பல்சரி இந்தியாவுக்கு இந்த மேட்ச் ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான மேட்ச். இந்த மேட்ச் இந்தியா ஜெயிச்சா மட்டும்தான் வந்து பாத்தீங்கன்னா சீரிஸ்ல ஒரு அலைவா இருக்க முடியும். இல்ல அப்படின்னா லீடிங்ல 2க்கு போயிருவாங்க. பிளஸ் அதுக்கப்புறம் ஒரு பிரஷர் மேட்சா மாறி இந்திய அணிக்கு அதுக்கப்புறம் வந்து ஈஸியா சீரிஸ் வந்து ஆஸ்திரேலியா ஜெயிச்சுட்டு போயிருவாங்க. அதனால இந்த மேட்ச் வந்து ஆஸ்திரேலியாவுக்கு முக்கியம் இல்லைங்க. இந்தியாவுக்கு ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு மேட்ச். ஆஸ்திரேலியாவுக்கு இம்பார்ட்டன்ட் மேட்ச் தான். இருந்தாலும் இந்த மேட்ச்ல வந்து யார் ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்கு, இந்தியாவுக்கு எந்த மாதிரியான மேட்ச் அமையும், எதனால போன மேட்ச்ல தோத்தாங்க, எல்லாமே டீட்டெயிலா பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இப்போ நீங்க ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலுக்கு வரீங்க அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. பக்கத்துல பெல் ஐக்கன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கங்க. அப்பதான் போடக்கூடிய வீடியோஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் வரும்போது வாங்க தெளிவாக வீடியோல பார்த்துடலாம். இந்தியா vs ஆஸ்திரேலியா 3வது டி20 முதல் டி20 வந்து பார்த்தீங்கன்னா மழையால தடைப்பட்டுச்சு. 2வது டி20 பார்த்தீங்கன்னா இந்தியா ஒரு மோசமான ஒரு பேட்டிங் பெர்ஃபார்மன்ஸ் வெளிப்படுத்தினாங்க. ஜெயசூர்யாங்கிற ஒரு மனிதன் 13 ரன் கொடுத்து 3 விக்கெட் எடுத்து இந்தியாவுக்கு ஒரு அச்சுறுத்தல் பவுலரா இருந்தாரு. அப்படிப்பட்ட பவுலர் வந்து பாத்தீங்கன்னா இந்த டி20 அதாவது இனி இருக்கக்கூடிய எல்லா டி20 இனி இருக்கக்கூடிய 3 டி20 மேட்சஸ்லயும் வந்து பாத்தீங்கன்னா ஜெயசூர்யாங்கிறது விளையாட போறதே கிடையாது. அவரு இல்லாத இந்திய அணிக்கு ஒரு நல்ல ஒரு எப்படி சொல்றது, இந்திய அணிக்கு ஒரு நல்ல ஒரு பலமா தெரியுது. பிளஸ் அவரு இல்லாம இருந்தாலும் இந்திய அணி ஆஸ்திரேலியா அணிக்குள்ள மறுபடியும் 2 பிளேயர் வந்து கம்பேக் பண்றாங்க. மேக்ஸ்வெலும் ஆடம் சாம்பாவும் பார்த்தீங்கன்னா மறுபடியும் ஆஸ்திரேலியா அணி டி20 அணிக்குள்ள வந்து என்ட்ரி கொடுக்குறாங்க. இனி இருக்கக்கூடிய எல்லா டி20 மேட்சஸ்லையும் 3 மேட்ச் இருக்கு. 3 மேட்சஸ்லையும் பார்த்தீங்கன்னா ஆடம் சாம்பா மேக்ஸ்வெல் 2 பேருமே வந்து கலந்துக்குவாங்க. அந்த ஜெயசூர்யா இனி இருக்கக்கூடிய மேட்ச்ல வந்து விளையாட மாட்டாருங்கிறது ஒரு அப்டேட். இந்தியா இந்த மேட்ச் ஜெயிச்சே ஆகணுங்க. இந்த மேட்ச் ஜெயிச்சா மட்டும்தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து சீரீஸ்ல ஒரு அலைவா இருக்க முடியும். ஆனா ஃபர்ஸ்ட் மேட்ச் வந்து மழை, 2வது மேட்ச் வந்து ஆஸ்திரேலியா கம்ஃபர்டபுளா ஜெயிச்சிட்டாங்க. இப்போ 1-0 அப்படிங்கிற முன்னிலை வைக்கிறாங்க. இந்த மேட்ச் நம்ம இந்தியா ஜெயிச்சாதான் 1-1 அப்படிங்கிற ஈக்குவலா வர முடியும். இந்த மேட்ச் நம்ம தோத்துட்டோம் அப்படின்னா 2-0 அப்படின்னு முன்னிலை வச்சிருவாங்க. அடுத்தது இருக்க 2 டி20ல நமக்கு வந்து ப்ரெஷர் ஆயிரும். இந்த மேட்ச் நமக்கு ஜெயிக்கணுமே ஒரு ப்ரெஷர்லயே வந்து பார்த்தீங்கன்னா மேட்சை லூஸ் பண்ணிருவோம். அசால்ட்டா வந்து 3-1 இல்ல 3-0 அப்படிங்கிற கணக்குல வந்து பார்த்தீங்கன்னா ஆஸ்திரேலியா சீரிஸை ஈக்குவலா தூக்கிட்டு போயிருவாங்க. அதனால இந்த மேட்ச் இந்திய அணிக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு மேட்ச். போன மேட்ச்ல பண்ண மாதிரி இந்த மேட்ச்ல பண்ணாதீங்கப்பா. சொதப்புறீங்க. எஸ்பெஷலி வந்து பார்த்தீங்கன்னா நம்பர் 3ல சூரியகுமார் சூப்பரா பண்ணிட்டு இருந்தாப்ல. அவருக்கு பதிலா சஞ்சு சாம்சன் எதுக்கு நம்பர் 3ல இறக்குனாங்கன்னே தெரியல. பிளஸ் திலக் வர்மா பிளஸ் வந்து 2 பால் தான் பிடிச்சாரு. ஆஸ்திரேலியாவில் முதல் முறையா விளையாடுறாரு. திடீர்னு ஒரு லீடிங் எட்ஜ்ல தனது விக்கெட் வந்து லூஸ் பண்ணிட்டு போனாரு. நல்லா போயிட்டு இருக்க அணியில எதுக்கு தான் கொலாப்ஸ் பண்ணுவாங்கன்னே தெரியல. இதெல்லாம் ஒரு கம்பீரோட வேலையா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தோணுது. திடீர்னு இந்த எக்ஸ்பெரிமெண்ட் எல்லாம் எதுக்கு? வேர்ல்டு கப் இருக்குது. வேர்ல்டு கப் இந்தியாவில் தான்ப்பா நடக்க போகுது. எப்படி இந்தியாவில் இங்க இருக்க எல்லா பிளேயரும் நல்லா பண்ணாதான் போறாங்க. பிளஸ் ஆனா இது ஒரு ஆஸ்திரேலியாவில் நீங்க இப்படிலாம் கொலாப்ஸ் பண்ணீங்கன்னா ஒண்ணுமே பண்ண முடியாது. ஒரு ஃபார்மேட்டை உருவாக்குங்க. 2026க்கு நாங்க இப்படிதான் இருக்க போறோம்னு ஒரு ஃபார்மேட்டை உருவாக்கிட்டீங்கன்னா அதுலயே போயிட்டு இருங்க. அதை விட்டு பின்னாடி இருக்க பிளேயரை முன்னாடி இருக்க பிளேயர் பின்னாடியும் மாத்தி இறக்கி கொலாப்ஸ் பண்ணி அவங்களோட மென்டல் தாட்டியே டிஸ்டர்ப் பண்ணிடுவீங்க. பேட்டிங் நான் எந்த இடத்துல தான் நான் பேட்டிங் இறங்க போறேன்னு எனக்கே தெரியலப்பா. திடீர்னு நம்பர் 4 சொல்றாங்க, திடீர்னு நம்பர் 5 சொல்றாங்க. டேலண்ட் இருந்தா எந்த இடத்துலயுமா இறங்கி விளையாடலாம். இருந்தாலும் பார்த்தீங்கன்னா, எனக்குன்னு ஒரு கெப்பாசிட்டி இருக்கும்ல. நான் இந்த இடத்துல தான் என்னால விளையாட முடியும். திடீர்னு வந்து பார்த்தீங்கன்னா, அந்த நம்பர் 1ல ஓப்பனிங்ல இறங்கி சொல்லி அடிக்க சொன்னா நான் எப்படியா விளையாடுவேன்? என்னால என்னையா பண்ண முடியும்? அப்படின்ட்டு அந்த ஒரு மென்டாலிட்டி இருக்கும் பேட்ஸ்மேன்ட்ட. அதனால அவங்களோட பொசிஷன் ஒரு நீ இந்த பொசிஷன் தான்ப்பா, நீ நம்பர் 3 தான்ப்பா, நீ நம்பர் 4 தான் அப்படின்ட்டு ஒரு டிசிஷனை வந்து பார்த்தீங்கன்னா, ஃபைனலா எடுத்துருங்க. பிளஸ் அப்பதான் வந்து பார்த்தீங்கன்னா, ஈஸியா இருக்கும். பிளஸ் இருந்தாலும் இந்த எக்ஸ்பெரிமெண்ட்டும் ஒரு நல்ல விதத்துல சொல்லலாம். எந்த பொசிஷன்ல நீ இறங்கினாலும் நீ அடிக்கணும்ப்பா. அதான்ப்பா உன்னோட வேலை அப்படின்ட்டு கம்பீர் ஏதோ முடிவு பண்றாருங்கிறது அவரோட கருத்துல இருந்து தெரியுது. அதனால தான் ஹர்ஷித் ராணாவை முன்கூட்டியே இறக்கியிருக்காங்க. ஒரு பேட்டர் சிவம் துபேங்கிற ஒரு பேட்டர் இருக்கும் போதே வந்து பார்த்தீங்கன்னா, ஹர்ஷித் ராணாவை முன்னாடியே இறக்கி அவரால பேட்டிங் விளையாட முடியுமான்னு செக் பண்ணாங்க. பேட்டிங் விளையாண்டாரு. ஆனா இந்தியா மேட்ச் தோத்துட்டாங்களே. பேட்டிங் 35 பால் 33 ரன்னு. பக்கத்துல வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு பேட்டர் வெறித்தனமா ஆடக்கூடிய இந்தியன் பேட்டர் அபிஷேக் சர்மா இருந்தாரு. அவருக்கு நீங்க ஸ்ட்ரைக்க மாத்தி குடுத்திருந்தாவே போதும்ப்பா. இந்தியாவோட ஸ்கோர் எங்கேயோ போயிருக்கும். அவருக்கு நீங்க ஸ்ட்ரைக்க மாத்தி குடுக்காம, ஓவருக்கு 5 பால் 4 பால் தின்னுட்டு ஒரு பவுண்டரி ஒரு 5 ரன் 6 ரன் அடிக்கிறதுல என்னப்பா யூஸ்? இதெல்லாம் ஓடிஐவா? பொறுமையா ஒரு 5 ரன் 6 ரன் எடுத்துட்டு அந்த ஓவர கடந்து போயிட்டே இருக்கிறது. டி20பா இருக்கிறது 20 ஓவர். எந்த அளவுக்கு ஸ்கோரை ஏத்தணுமோ ஸ்கோரை ஏத்துனா தான் ஆஸ்திரேலியாமான அணிக்கெல்லாம் நம்ம வந்து டஃப் குடுக்க முடியும். அப்படிப்பட்ட மேட்ச்ல நீங்க வந்து டெஸ்டிங் மேட்ச் விளையாண்டுட்டு மாரி இருக்கு. இந்திய அணி இந்த மேட்ச்லயாவது அந்த டெஸ்ட் எல்லாம் விட்டுட்டு அந்த ஏதாவது எக்ஸ்பெரிமெண்ட்லாம் விட்டுட்டு இந்த மேட்ச்லயாவது ஒரு ப்ராப்பரான ஒரு பிளேயிங் 11 பக்காவான அந்த ஆர்டர்ல பேட்டிங் ஆர்டர் இறக்குங்கப்பா. இந்தியா ஜெயிக்கிறதுக்கு நல்ல ஒரு ஹோப் இருக்கு. நல்ல ஒரு தரமான டீமை வச்சிருக்கோம். அந்த டீமை வந்து பார்த்தீங்கன்னா நீங்களே போட்டு கொலாப்னு குழப்பி அவங்களையும் கொலாப்ஷன் பண்ணி பிளஸ் வந்து இந்திய டீமே வந்து பார்த்தீங்கன்னா சீரீஸே லாஸ் பண்ண வச்சிருவீங்களாட்டுக்கு.
நீங்க தான் கம்பீர் உங்க கையில தான் இருக்கு. டீம் மேனேஜ்மென்ட் கையில தான் இருக்கு. இந்த மேட்ச் வந்து இந்தியா ஜெயிக்கணும் அப்படின்னா, ப்ராப்பரா வந்து பார்த்தீங்கன்னா பேட்டிங் ஆடுனாங்கன்னா, இந்தியா இந்த மேட்ச் வந்து ஈஸியா கம்ஃபர்டபுளா ஜெயிச்சுருவாங்க. நல்ல ஒரு பொட்டன்ஷியலான இந்திய அணி இருக்கு. பேட்டிங்லயும் சரி, பிளஸ் வந்து பவுலிங்கும் சூப்பரான அணி. அப்படிப்பட்ட அணிய வந்து பார்த்தீங்கன்னா, நீங்களே வந்து பார்த்தீங்கன்னா, சிக்கல்ல மாட்டி விட்டுறாதீங்க. ஓகே ஃபிரெண்ட்ஸ், இந்த மேட்ச் வந்து இந்தியா ஜெயிக்குமா? ஜெயிக்காதா? இந்த மேட்ச் இந்தியா ஜெயிக்குமா? ஜெயிக்காதா? அப்படிங்கிறத நம்மளோட கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணிட்டு, மறக்காம நம்மளோட சந்திர சிக்ஸர் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. பக்கத்துல பெல் ஐகான் இருக்கும். அதையும் கிளிக் பண்ணி அப்ப நம்ம போடக்கூடிய வீடியோஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் வாங்க தெளிவா வீடியோல நம்ம வந்து நெக்ஸ்ட் வீடியோ போலாம். பாய் ஃபிரெண்ட்ஸ்.